மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் கழகத் தலைவருமான தளபதியார் அவர்கள் மதுரை மாவட்ட மக்களினுடைய தேவைகளை அறிந்து அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வகையில் முதற்கட்டமாக மதுரை மாநகர் முழுவதும் 140 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கிறார். மேலும் இன்னும் தேவைப்பட பகுதிகளில் அதை கண்டறிந்து அதற்கான என்னென்ன தேவை என்பதை மாநகராட்சி ஆணையர், மாநகராட்சியுடைய மேயர் மூலமாக, அதைப்போல மண்டல தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், துணை மேயர் எல்லோரிடத்திலையும் என்னென்ன பணி செய்ய வேண்டும் என்று பாகுபாடு இல்லாமல் அத்தனை மாநகராட்சி வார்டு பகுதிகளுக்கும் இப்போது பணி செய்யக்கூடிய வேலையை இப்போது துவங்கியிருக்கிறோம். முதற்கட்டமாக மண்டலம் 5, 80, 81, 82, 83, 84 அமைந்திருக்கக்கூடிய அந்த சாலை 1,32,00,000 ரூபாய் மதிப்பிலையும், அதைப்போல் மதுரை மாநகராட்சியினுடைய வார்டு எண் 74 பழங்கானத்தம் பகுதியில் இன்றைக்கு நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாக எல்லோரும் இளைஞர்கள் விளையாடக்கூடிய வகையில் இன்டோர் ஸ்டேடியத்தை 25 லட்சம் ரூபா மதிப்பிலையும், இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை ஏற்று ஏறத்தாழ 92 சிசிடிவி கேமரா 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலையும் இப்போது துவங்கியிருக்கிறோம். அதை போல் தொடர்ந்து நம்முடைய ஒரு தவமணி வார்டு என்னப்பா 70வது வார்டிலையும் 2 கோடி ரூபாயில் ஒரு சாலையையும் இன்றைக்கு இப்போது பணியை துவங்கி வைக்கிறோம். இந்த ஸ்டேடியத்தை வேலைமுற்று மக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கக்கூடிய நிகழ்விலே இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருடைய முன்னிலையிலும், அதே போல் தொலைக்காட்சி நண்பர்கள், பத்திரிகைத்துறை நண்பர்கள் எல்லாம் காலையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே நம்முடைய முதலமைச்சர், மக்கள் முதலமைச்சர், மக்களுக்காக இன்றைக்கு பணி செய்யக்கூடியவர். எங்களை எல்லாம் அழைத்து அந்தந்த பகுதியிலே மக்களுடைய தேவைகளை அறிந்து அந்த பணியை துவங்க சொல்லி அதை துவக்கி இருக்கிறோம். முழுவதுமே சாலைகள் பழுதடைந்துதான் சார் இருக்கு. இன்னும் நம்ம மற்ற பகுதிகளுக்கு வேறு நிதி கேட்டு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நீங்கள் கேட்டதுக்கு ஒரே பதிலாக சொல்லியிருக்கேன். பொறுத்திருந்து பாருங்கள். எல்லாம் இந்த பட்ஜெட்டில் ஓரளவுக்கு எல்லாம் ஒதுக்கியிருப்பாங்க. அது மாதிரி மாநகர பட்ஜெட் வருது. எல்லாத்துலேயும் இன்னும் அதிகபட்சமாக ஒரு 3-4 மாதத்தில் எல்லா பணிகளுமே துவங்கி நிறைவேறக்கூடிய வகையில் இருக்கும். அது மாதிரி இப்போ வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அது மாதிரி பாதாள சக்கரை பைப்பு பெருசாக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கும் நிதி கேட்டிருக்கிறாங்க. அது மாதிரி லைட்டு எல்லாமே இப்போ ஒவ்வொன்றா செய்யக்கூடிய பணி மேற்கு தொகுதி மட்டும் இல்லை, மதுரை மாநகராட்சி முழுவதும், அதே போல் புறநகரில் இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்கி அந்த பணிகள் பாதி நடைபெற்று கொண்டு இருக்கிறது, பாதி முடிவுற்ற நிலையில் இருக்குது. இப்போ கொண்டு வரக்கூடிய திட்டங்களின் மூலமாக மேற்கு தொகுதியை திமுக கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கலாமா சார்? ஏன்னா ஏற்கனவே 3 முறை அவர் இருந்திருக்கிறாரு. திட்டங்கள் இப்போ நிறையா கொண்டு வந்து கொடுக்குறீங்க. இதன் மூலமாக தான் திமுக கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்காது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். அவர் செல்லூராஜ் சார் என்ன சொல்கிறாருன்னா, திட்டங்கள் நிறையா கொண்டு வரட்டும், இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம். 3 முறை இருக்குது. மக்களுடைய அன்பு பெற்றவன், நான் பேரன்பு பெற்றவன், அதனால் 3 முறை ஜெயிச்சிருக்கேன். இந்த முறை நாங்கள் தான் ஜெயிப்போம். நான் போல கிடையாது, இந்த பதவியை விட்டு போக மாட்டேன், தொகுதியை விட்டு போக மாட்டேன்லாம் பேசியிருக்கிறாரு. உங்கள் பதில் நீங்கள் மாப்பிள்ளை எக்ஸ்ட்ராவே ஒரே பதில் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். நாங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். நாங்கள் மக்களுடைய சேவையை, மக்கள் பணியை செய்வதற்கு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த பணியை மக்களுடைய தேவையறிந்து அனைத்து பணிகளையும் செய்து முடிப்போம். தேர்தல் வரும் காலத்தில் தேர்தல் நடைபெறும் போது அதற்கான பதிலை சொல்லுவோம். இப்போ எங்களுக்கு வேலை செய்ய சொல்லித்தான் முதலமைச்சர் ஆணை. அந்த வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வேலையில் குறை இருக்குது, இந்த வேலையை செய்யணும், இங்கே இந்த வேலை செய்யாமல் இருக்குது, இந்த இதில் குறை இருக்குன்றது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அதை கேட்டு அந்த குறைகளை நிறைவு செய்யணும்.